الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கண்ணியமான ஜும்ஆவிலே ஒன்று கூடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீட்டுக்கு வருகை தந்து அல்லாஹ்வுடைய தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த லட்சிய நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய வீட்டிலே ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதை போன்று நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே அமர்கின்ற அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும், நமது பெற்றோர்கள், நமது மனைவி மக்கள், நமது குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை வழங்குவானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை படைத்து எப்படி அல்லாஹ் தஆலா நம்மளை படைத்தானோ அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு முடிவையும் வைத்திருக்கின்றார். உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுக்கும் ஒரு முடிவு என்பது உண்டு. நம்முடைய பயணத்திற்கு எப்படி ஒரு முடிவு உண்டோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு என்பது இருக்கின்றது. அந்த முடிவை இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக சிந்தித்து வாழுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு கட்டளையிட்டுள்ளது. அந்த முடிவை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே பேசி காட்டுகிறார். ஒரு இரு இடங்களில் அல்ல, பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய முடிவை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். குல்லு நஃப்ஸின், ஒவ்வொரு ஆத்மாவும், குல்லு என்றால் எல்லா, ஒவ்வொரு ஆத்மாவும், எல்லாமே, குல்லு நஃப்ஸின், ஒவ்வொரு ஆத்மாவும், ذائقத்துல் மௌத், மரணத்தை, முடிவை சந்தித்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். சும்ம இலைனா துர்ஜஊன்,
மீண்டும் நீங்கள் நம்மிடத்திலேயே வர வேண்டியது இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்றாட நாம் துஆக்களை ஓதக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்றால் காலையில் எழுந்தது முதல் கொண்டு இரவு கண்மூடும் வரை அந்த இரண்டு துஆக்களும் நமக்கு மரணத்தை தான் சிந்திக்க தூண்டுகின்றது. இரவிலே உறங்கும் பொழுது ஒரு துஆவை ஓதுகிறோம், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, அல்லாஹ்வே உன்னுடைய பெயரை கொண்டு மரணிக்கின்றேன் தூங்குகிறேன் என்ற வார்த்தை அந்த துஆவிலே இல்லை. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது மௌத் அமூத், அல்லாஹ்வே உன்னுடைய பெயரை கொண்டு நான் மரணிக்கின்றேன், அமூது வ அஹ்யா, இன்னும் உன்னுடைய பெயரை கொண்டே நான் இருக்கிறேன் என்பதை கூறிவிட்டு தான் உறங்கச் சொல்கிறோம். அப்போதும் மரணத்தை இஸ்லாம் நமக்கு நினைவூட்டுகின்றது. காலையில் எழுந்தவுடனே ஒரு துஆவை ஓதுகின்றோம், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர் என்று துஆவை ஓதுகின்றோம். என்ன அர்த்தம்? மரணத்திற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பிய, தூக்கத்திற்கு பிறகு என்ற வார்த்தை அங்கே இல்லை. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா, அமாதனா மௌத் அமாதனா, தூக்கம் என்ற வார்த்தையின் பதம் என்று அந்த துஆவிலே இல்லை. அமாதனா மரணத்திற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், வ இலைஹி நுஷூர், மீண்டும் உன்னிடத்திலேயே வர வேண்டியது உள்ளது என்று சொல்லிதான் இரவிலே தூங்கவும் செய்கிறோம், காலையிலே எரிக்கவும் செய்கிறோம். எழுந்தவுடனே நேர சுபஹுடைய தொழுகைக்கு வந்து அல்லாஹ்வுக்கு முன்பதாக தக்பீர் கட்டி விடுகின்றோம். இதே போன்றுதான் மஹ்ஷரிலும் நிப்பாட்டப்படுவோம் சகோதரர்களே. அதையெல்லாம் சிந்தித்தோம் என்றால் காலையில் அந்த ஃபஜ்ரின் ஏற்பாடே அந்த மறுமையை நோக்கிதான் இருக்கின்றது. காலையிலே எழுந்து நேர பள்ளிவாசலுக்கு வந்து தக்பீர் கட்டி நின்று விடுகிறோம் அல்லாஹ்வுக்கு முன்பதாக. மாலிக் யௌமித்தீன், நீதான் தீர்ப்பு நாளின் அதிபதி, அரசன் நீதான், அந்நாளிலே எனக்கு வெற்றியை தருவாயாக என்ற சிந்தனையுடனேயே நிற்கிறோம். அதே போன்று சகோதரர்களே, மறுமையிலே ஒன்று ஊட்டப்படுவோம், எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் தஆலா அதை பற்றி குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சொல்கிறார், ரப்பனா இன்னக ஜாமிஉன் நாஸ் லியௌமின் லா ரைப ஃபீஹ். அல்லாஹ் சொல்கிறார், லா ரைப ஃபீஹ், எந்த சந்தேகமும் இல்லை, அந்நாளில் நீங்கள் ஒன்று கூட்டப்படுவீர்கள். மீண்டும் அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு லா யஜ்மஅன்னக்கும் இலா யௌமில் கியாமத்தி லா ரைப ஃபீஹ், எந்த சந்தேகமும் இல்லை, நீங்கள் அனைவரும் அந்நாளிலே ஒன்று கூட்டப்படுவீர்கள். லா ரைப ஃபீஹ், எந்த சந்தேகமும் கிடையாது, நீங்கள் ஒன்று கூட்டப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே பேசி காட்டுகின்றார். சோழர்களே, இந்த மரணத்தை, நம்முடைய மரணத்தை அதிகமாக நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? நாம் உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, கல்வியில் உயர்ந்திருக்கலாம், வசதியிலே உயர்ந்திருக்கலாம், நம் குடும்பத்திலே ஒரு தலைவராக இருக்கலாம், முஹல்லாவிலே பெரிய ஆளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, ஒரு நாள் நமக்கு என்று ஒரு முடிவு நிச்சயமாக உண்டு. முடிவில்லாமல் யாரும் இல்லை. அந்த மரணத்தை நினைவு கூறுவதில்லை சகோதரர்களே. இன்னைக்கு கபர்ஸ்தானுக்கு போனா கூட அந்த மரணத்தை நினைக்காத எத்தனையோ மக்களை நம்மால் பார்க்க முடிகிறது. வர்ற போன்கள் எல்லாம் அட்டன் பண்ணி பேசிட்டு வருதானே. கபர்ஸ்தானுக்குள்ள போறதுக்கு முன்னாடி போனை சைலண்ட் பண்ணிடுங்க. கபர்ஸ்தானுக்கு போறதுக்கு முன்னாடி போன் என்ன பண்ணிருந்தோம்? சைலண்ட் பண்ணிடுறோம். ஏன்? உள்ள போன உடனே போன் வந்துருது. உள்ள போய் ரிட்டர்ன் வெளியே வர சில பேர்த்து பாக்குறோமா இல்லையா, போன் பேசிட்டே நின்று இருப்பாங்க, அப்படியே வெளியே வந்துடலாம். என்னது இது? எங்க கடைக்குள்ளேயே போயிருக்கிறோம், வீட்டுக்குள்ளேயே போயிருக்கிறோம். ஒரு கபர்ஸ்தான், நம்மை அடக்கம் செய்கின்ற இடம் இது. அங்கே சென்று நின்றோ அல்லது ஒரு இடத்திலே அமர்ந்தோ நம்முடைய மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும். அவர்களுக்கான துஆ செய்துவிட்டு, இதுதான் துன்யா. கொஞ்சம் கபர்ஸ்தான போய் சிந்திச்சு பாருங்க. அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் எப்படியெல்லாம் உலகத்திலே வாழ்ந்திருக்கலாம் இல்லையா? பென்ஸ்ல போயிருக்கலாம், என்னென்ன கார்களிலே சென்றிருக்கலாம், எப்படிப்பட்ட வாகனங்களை ஓட்டி இருக்கலாம், என்ன ஆடைகளை அணிந்திருக்கலாம், பல நகை நெட்டைகளை வைத்து வாழ்ந்திருக்கலாம். உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக, லட்சாதிபதிகளாக வாழ்ந்திருக்கலாம்.
எப்படிப்பட்ட ஆடம்பரமான வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கலாம், ஆனால் எல்லோரும் இங்கே வந்து விட்டார்கள் என்பதை அங்கே சென்று நாம் சிந்தித்து விட்டோம் என்றால் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும், மார்க்கத்தின் மீது பற்று அதிகரிக்கும், மார்க்கத்தை அதிகமாக பின்பற்றக்கூடியவர்களாக நாம் ஆகலாம். ஆனா நீங்க கபர்ஸ்தானுக்கு போய் துனியாவுடைய பேச்சு, அங்கேயே போய் துனியாவுடைய பேச்சு, அது எங்கிருந்து வாங்கின, இது எங்கிருந்து வாங்கின பார்க்கிறோமா இல்லையா? சோழர்களே, அந்த அளவுக்கு ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தை ஆட்சி செய்து வந்து கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினந்தோறும் சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு, நம்மளை யோசிச்சு பாருங்க, நம்ம ஃபஜ்ர் தொழுகைக்கு அப்புறம் எங்க போறோம்? ஒன்னு டீ கடைக்கு, இல்லாட்டி ஒன்னு வாக்கிங், இல்லாட்டி பிசினஸ், அதுதானே? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினந்தோறும் சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு மதீனாவில் உள்ள பக்கி என்ற கபர்ஸ்தானுக்கு செல்வார்கள். பக்கி என்ற கபர்ஸ்தானுக்கு செல்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிப்பு செய்றாங்க, திடீரென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறுவார்கள். கொஞ்ச நேரம் காணாது. நான் கேட்பேன், அல்லாஹ்வின் தூதரை எங்கே சென்றார்கள், எங்கே சென்றீர்கள் என்று கேட்கும்போது சொல்வார்கள், ஆயிஷாவே கபர்ஸ்தான் வரை சென்றிருந்தேன் என்று குறிப்பிடுவார்கள். எந்த நேரம்? இரவு நேரம். சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு கபர்ஸ்தானுக்கு செல்வார்கள். அங்கே சென்று அடக்கம் செய்யப்பட்ட மக்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். சில நேரம் உஹது மலைக்கு பக்கத்தில் ஒரு கபர்ஸ்தான் இருக்கும், அதுதானே? அங்கதான் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள். அங்கே சில சஹாபாக்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள். சில நேரம் அங்கே செல்வார்கள். அவர்களுக்காக பிரார்த்தனை எல்லாம் முடித்ததற்கு பிறகு வீட்டை நோக்கி வருவார்கள். பார்த்தீர்களா? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதிகமாக மரணத்தை நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் நம்முடைய நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? நாளை மறுமையிலே முதலாவதாக என்னுடைய கபர் தான் திறக்கப்படும் என்றார்கள். முதலாவதாக என்னுடைய கபர் தான் திறக்கப்படும், நான் தான் மறுமையிலே முதல் மனிதனாக எழுப்பப்படுவேன் என்றார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய சமூக மக்களுக்காக ஷஃபாஅத் பரிந்துரை செய்வார்கள். ஆனால் முதலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய பரிந்துரை தான் அங்கீகரிப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். சொல்லி மறுமையை எந்த அளவுக்கு நாம் நினைவு கூறுகின்றோம்? நம்முடைய பிரார்த்தனையிலே மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கிறோமா? இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இஃப்தாருடைய நேரம், இன்ஷா அல்லாஹ் ஒரு மாசத்துல நோன்பு வரப்போகுது இல்லையா? ஷஅபானுடைய ஃபர்ஸ்ட் நாள்ல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இஃப்தாருடைய நேரத்துல அப்படியே அழுகுறான். இன்னைக்கு நம்ம பாய்மார்களே பார்க்கிறோம் இல்லையா? இஃப்தார் துவா செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அவன் வடை கூப்பிடு, இது கட்சி கூப்பிடு அப்படின்னு துவால இருப்பாங்க, சரிதானே? அது போது இது போது நம்ம இடத்துல ஒண்ணு காணவே சொல்லி இல்லையா துவா செய்யும்போது கண்ணெல்லாம் தட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். இது என்ன துவா, இது அல்லாஹ் என்ன நாடுறானோ அது கிடைக்கும், சரிதானே? ஒரு இடத்துக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறோம், அங்க என்ன அல்லாஹ் எனக்கு நாடுறானோ அது கிடைக்காது, சரிதானே? நாடாத்தது நிச்சயமா எனக்கு கிடைக்காது. வாயில துவா ஓதிட்டு இருப்பாரு, கண்ணு ஃபுல்லா தட்டுக்கிட்டு தான் இருக்கு. சஹூரில் இஃப்தாருடைய நேரத்தில் அழைகின்றார்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய வசதியான சஹாபி. அப்ப அவருடைய இஃப்தாருடைய நேரத்தில் அவருடைய இன்னெல்லாம் இருக்கும், சரிதானே? திடீர்னு அழுகிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களே ஏன் அழுகிறீங்க? இஃப்தாருடைய நேரத்தில் பாங்கு சொல்ல போகுது இல்லையா? ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க, அது வந்து ஒரு சந்தோஷமான நேரம்னு சொல்லியிருக்கிறான் இல்லையா? காலையில சாப்பிட்டது அல்லாஹ்க்காக நோன்பு வச்சு நோன்பு திறக்கக்கூடிய நேரம் ஒரு சந்தோஷமான நேரம். இன்னைக்கு திடீர்னு அழுதுட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? குத்தில முஸ்ஹப் இப்னு உமைர், எனக்கு ஷஹீதாக்கப்பட்ட முஸ்ஹப் இப்னு உமைர் அவர்கள் நினைவுக்கு வந்து விட்டார்கள். என்னை விட சிறந்த சஹாபி அவர். அல்லாஹ் தஆலா அவருடைய மரணத்திற்கு பிறகு என்னை விட்டு வைத்திருக்கிறார். அவருடைய மரணத்திற்கு பிறகு நான் நிறைய வசதி வாய்ப்புகளை பார்த்து விட்டேன். எனக்கு பயம் வருகின்றது. என்ன சொல்றாரு? எனக்கு பயம் வருகின்றது. என்ன பயம்? துனியாவிலேயே அல்லாஹ் எனக்கு அனைத்தையும் கொடுத்து விட்டானோ, மறுமையில் எனக்கு எதுவுமே கிடைக்காதோ என்று நினைத்து பார்க்கும்போது எனக்கு அழுகை வருகிறது என்று குறிப்பிட்டார்கள். எப்படிப்பட்ட பயம் பார்த்தீர்களா? இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை 500-600 ஒட்டகங்கள் அவருக்கு பின்னாடி போயிட்டே இருக்குது. 500-600 ஒட்டகங்கள்
இன்னைக்கு நம்ம ஏரியா குறிச்சி போறதுக்குள்ள ஒரு ஒட்டகம் வந்துருச்சு தெரியுங்க, அவ்வளவுதான், குட்டி பக்கம் ஓடிடுவோம், சிறந்த நம்ம கூட ஓடிடுவோம். அதுதானே? ஏன்னா ரசூலுல்லாஹ் சஹாபாக்கெல்லாம் பயணம் செய்த ஒரு வாகனம் அது. அதுதானே? பெருநாள் டைம்ல கூட்டிட்டு வரும்பொழுது அதுதானே நம்மளும் உட்காந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம். ஏன்னா ரசூலுல்லாஹ் சஹாபாக்கெல்லாம் ஹிஜ்ரத் பண்ணது, பயணம் பண்ணதெல்லாம் நீங்க அதுல தானே சொல்ல 500 600 ஒட்டகங்கள் சென்று கொண்டே இருக்கின்றது. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெளியே வந்து பார்க்கறாங்க. சவுண்ட் கேட்டவொடனே வெளியே வர்றாங்க. கேட்கிறாங்க, யாருக்குரியது இவ்வளவு ஒட்டகம் அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்லப்பட்டது இந்த மாதிரி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் உரியது. உடனே என்ன சொன்னாங்க தெரியும்? நம்மளாக என்ன சொல்லி இருப்போம், ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? பாரக்கல்லாஹு லஹு, அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்வானாக துஆ செஞ்சாங்க. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், செஞ்சிருப்போம். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? பாரக்கல்லாஹு லஹு அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மானுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவருக்கு கொடுத்த செல்வத்தை பற்றி அல்லாஹ் தஆலா மறுமையிலே விசாரிப்பார். அதற்கு கணக்கு காட்டாமல் அவர் ஒரு ஜான் கூட சொர்க்கத்திலே தன்னுடைய பாதத்தை எடுத்து வைக்க முடியாது என்றார்கள். இந்த செய்தி அவருக்கு போகுது. இந்த மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி சொன்னாங்க. நேர ஓடோடி வருகிறார். யா ரசூலுல்லாஹ், இந்த ஒட்டகத்தை எல்லாம் நான் சதகா செய்து விடுகிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எல்லாம் வாங்கிக்கங்க அப்படிங்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களே, ஏழைகள் எல்லாம் முன்பதாக சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள், வசதி கொடுக்கப்பட்டவர்கள் கணக்கு காட்டாமல் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது என்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதை கேட்ட சஹாபாக்கள், சஹாபா பெண்மணிகள் இந்த அளவுக்கு தன்னுடைய சொத்துக்களை வாரி கொடுத்து விட்டார்கள். இறை பணிக்காக, தீனுக்காக, மறுமையில வெற்றி அடைந்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொத்துக்களையே அள்ளி கொடுத்தார்கள். எண்ணி கொடுக்கவில்லை, அள்ளி கொடுத்தார்கள் சஹாபாக்கள். நம்மளாம் உட்காந்து ஜக்காத் கணக்கு போடுவோம், அது ஈமான். ஜக்காத்து கணக்கு போட்டு கொடுக்கிறது ஒரு ஈமான், மாற்ற கருத்தே கிடையாது. இடம், வாகனம், நகை, நெட்டுகள், காசு பணத்துக்கு வசதி உள்ளவர்கள் குறிப்பாக ரமதானுடைய நேரத்தில் உட்கார்ந்து கணக்கு போடுவாங்க. அது ஈமான், மாற்ற கருத்து கிடையாது. ஈமான் இருந்தனால்தான் கணக்கு போட்டு கொடுக்குறீங்க, இல்லாட்டி சைத்தான் விட மாட்டான். அதுதானே? ஆனால் சஹாபாக்கள் எல்லாம் ஜக்காத்தை கணக்கு போட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன செய்வான் தெரியுமா? வேலைங்கிறது கொஞ்சம் மட்டும் வச்சிருக்கும், பாக்கி 99 கொடுத்து விடுவார். சஹாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. 1% மட்டும் வைத்து விட்டு பாக்கி 99 கொடுத்து விட்டார். ஏன்? மறுமையில் வெற்றி அடைய வேண்டும், மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும், மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும். அவனுடைய சிந்தனை ஃபுல்லா அதுதான். மறுமையில் வெற்றி அடைய வேண்டும், மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும், மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும். காலையில, மதியானம், சாயங்காலம், நைட்டு ஃபுல்லா அதே சிந்தனை தான். தூங்கும் போதும் அதே சிந்தனை, எனிக்கும் போதும் அதே சிந்தனை. நமக்கெல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களில் ஒருவர் நமது தாயார் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா. மதீனாவிலே பெரிய பணக்கார தாயார், பெரிய பணக்காரர். என்ன சொல்றாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் வந்து லன் தரால் பிர் ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் விரும்பியதிலிருந்து தர்மம் செய்யாதவரை உயர்ந்த நன்மையை நீங்கள் அடைய முடியாது. நீங்கள் விரும்பியதை தர்மம் செய்யாதவரை உயர்ந்த நன்மைகளை நீங்கள் அடைய முடியாது. என்ன செய்தார்கள் தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா என்னுடைய காசு பணத்தை எல்லாம் தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். நேரா போய் எல்லாத்தையும் சதகா பண்ணிட்டு வந்துட்டு அவங்களுக்கு மனசுக்கு மீண்டும் ஒரு ஆசை ஏற்பட்டு விட்டது. என்ன ஆசை தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இங்க செல்வந்தருடைய வேலைக்கெல்லாம் நான் போய் வீட்டு வேலை செஞ்சு அதிலிருந்து வரக்கூடிய தர்மத்தை சதகா செய்யணும்னு ஆசைப்படுற, அனுமதி கொடுங்க அப்படின்னா. எவ்வளவு பெரிய விஷயம்! அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி, நமது தாயார், இருக்கிறது எல்லாம் தர்மம் செஞ்சு இனி நான் தர்மம் செய்யணும், உயர்ந்த நன்மையை நான் சொர்க்கத்தில் அடையணும். சொல்ல எவ்வளவு பெரிய ஈமான் அது! எந்த அளவுக்கு சொர்க்கத்திற்குண்டான தயாரிப்பு, மறுமைக்குண்டான தயாரிப்பு. ஏனென்றால் மறுமை நெருங்கி விட்டது சகோதரர்களே. குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃலத்தின் முஅரிதூன். மறுமை நெருங்கி விட்டது, மறுமை நெருங்கி விட்டதால் மனிதர்கள் அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொல்றான், மலக்குல் மௌத் வரும்போது பார்த்துக்கலாம்,
கபர்ல கேள்வி கேட்கும் போது பார்த்துக்கலாம், மறுமையில எழுப்பப்படும் போது பார்த்துக்கலாம். சைத்தான் பேச வைக்கிறான். அதுதானே சகோதரர்களே? எப்படிப்பட்ட நிலை! ஒவ்வொரு நபிமார்களும் மறுமையிலே பயந்து வருவார்கள் என்றால், நபிமார்களுக்கே அப்படிப்பட்ட நிலைமை என்றால் நம்ம எல்லாம் என்ன யோசிச்சு பாருங்க. நபிமார்களே பயந்துட்டு வருவாங்கன்னா நம்முடைய நிலைமை எல்லாம் என்ன? நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கறது அதிகம் என்ன தெரியுங்களே? அல்லாஹ் என்னுடைய ஈமானை ஏற்றுக்கொள்வாயாக, என்னுடைய ஈமானை ஏற்றுக்கொள்வாயாக, என்னுடைய ஈமானை ஏற்றுக்கொள்வாயாக, என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக, என்னை நீ பொருந்திக் கொள்வாயாக, சொர்க்கத்திற்கு என்னை நீ பொருந்திக் கொள்வாயாக, என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக, என்னுடைய ஈமானை ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி மன்றாட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களே சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள், உங்களை விட நான் அதிகமாக மறுமையை பயப்படுகின்றேன், உங்களை விட நான் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுகிறேன் என்றார்கள். அவங்க சொத்தையே கொடுத்தாங்க சொர்க்கத்துக்கு வெற்றி அடையறதுக்காக. இன்னைக்கு நம்ம ஒரு நேரத்தை கூட கொடுக்கறது இல்லை. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். சில பேர் இந்த வார்த்தை எப்ப எப்ப கேட்டீங்க லாஸ்டால சொல்லுவாங்க, ரமதான் கடந்த ரமதான்ல அப்படிவாங்க. அதுதானே அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். தூக்கமா மறுமையா? அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான், ஈமான டெஸ்ட் பண்றான். தூக்கமா மறுமையா? மறுமை என்று எழுந்தவர்கள் வெற்றி அடைந்தார்கள், தூக்கம் என்று படுத்தவர்கள் தோல்வி அடைந்தார்கள். முடிச்சு சோதனைகளே, தூக்கமா சொர்க்கமா? மிகப்பெரிய ஒரு சோதனை தான் ஃபஜ்ருடைய பாங்கு. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். தூக்கத்தை விட தொழுகை தான் சிறந்தது. உனக்கு இப்ப தூக்கம் முக்கியமா, மறுமையின் சொர்க்கம் முக்கியமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வந்து விட்டார் என்றால் மலக்கை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், ஏன் இவர் தூக்கத்தை விட்டு என்னை வணங்குவதற்காக வந்திருக்கிறார்? மலக்குமார்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வே நீ தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்திற்காக அவர் வந்திருக்கிறார். அவர் எதை ஆசைப்பட்டு வந்தாரோ அதை அவருக்கு கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவர் எதை ஆசைப்பட்டு வந்தாரோ அதை அவருக்கு நான் கொடுக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய ஃபஜ்ர் நிலைமை என்ன சகோதரர்களே? நம்முடைய ஃபஜ்ர் தொழுகை நிலைமை இன்னைக்கு என்ன? சில பேர் வெள்ளிக்கிழமை மட்டும் வருவார், அதுதானே? வெள்ளிக்கிழமை மட்டும் வருவாங்க, மற்றநாள் அழக்காடாது. சில பேர் ஆளையே காணாது. ஃபஜ்ருக்கு ஜும்மா கொண்டு போறது மாதிரி விஷயம். இன்னும் சொர்க்கம் வேண்டுமா வேண்டாம் யோசிச்சு பாருங்க. சொர்க்கம் வேண்டும் என்றால் செல்ல வேண்டுமா இல்லையா? ஒரு ஓனர் போன் பண்றாரு 5 மணிக்கு, எங்கப்பா இன்னைக்கு காண மார்க்கெட்டுக்குள்ள, அதுதானே? உடனே நினைச்சு ஓடிடுறோம் இல்லையா? நினைச்சு ஓடிடுறோம், போன் பார்த்து எடுக்க மாட்டோம், அதுதானே இல்லையா? கூப்பிட்டு இருக்கிறார், போய் சோதரில் அல்லாஹ் அழைக்கிறான், என்னுடைய வீட்டுக்கு வா என்று அழைக்கிறான், என்னை வணங்க வா என்று அழைக்கிறான். இன்னும் ஈமான் யோசிச்சு பாருங்க. ஈமான் இருந்தா ஃபஜ்ருக்கு நினைச்சு வருவோம். ஃபஜ்ருக்கு வரலையா, என்னிடத்தில் ஈமான் இல்லை. ஈமான் இல்லை, ஈமான் இருந்தால் ஃபஜ்ருக்கு வருவோம். இந்த ஜமாத்தார்கள் எல்லா பள்ளியிலும் போய் இது சொல்றது உண்டு. ஜமாத்தில் இருக்கிற எல்லா ஜமாத்காரர்கள் எல்லா பள்ளி நிர்வாகிகளும் ஒரு முடிவு எடுக்கணுங்க. ஒரு முடிவு எடுத்தே ஆகணும், கட்டாயமா எடுக்கணும். என்ன முடிவு தெரியுங்களா? தொழுதாதான் உனக்கு கபர்ஸ்தானுக்கு லெட்டரு, தொழுதாதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம், இல்லாட்டி நீ எனக்கும் உனக்கும் மொஹல்லாக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கபர்ஸ்தான் அடக்கம் செய்யறதா இருந்தா பள்ளிவாசல் லெட்டர்லாம் தேவையில்லை, வருதானே? திடீர்னு காதியாளிகள் எல்லாம் கொண்டு அடக்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கபர்ஸ்தான் நிர்வாகிகள் எப்படி சொல்லிட்டாங்க, கிளை பள்ளியிலிருந்து லெட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி, வருதானே? நீ காதியானியா இல்லையான்னு தெரியணும். இல்லாட்டிதான் கபர்ஸ்தான் எல்லா கபர்ஸ்தானும் முடிவு எடுத்துருச்சு. இந்த மாதிரி கபர்ஸ்தான் நிர்வாகிகளும் ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு தெரியுங்களா? தொழிலாளிகளுக்கு மட்டும்தான் கபர்ஸ்தான், ஏன்னா அவங்க தான் முஸ்லீம், அதுதானே? இல்லாட்டி கபர்ஸ்தான் இல்லை. இமாம்களுடைய இந்த ஹதீஸ் அடிப்படையில் இமாம்களுடைய கருத்து, மன் தரக்க ஸலாத் முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர், யார் தொழுகி விட்டாரோ அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டான். இமாம் ஹனஃபி, ஷாஃபி, ஹம்பல், மாலிக் இமாம்களுடைய கருத்து இந்த ஹதீஸுக்கு. பெரிய மார்க்க மேதைகள், மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒருவரிடத்தில் தொழுகை இல்லை என்றால் அவனை குளிப்பாட்டி கஃனிட்டு ஜனாசா தொழுகை நடத்தி முஸ்லிம்கள் கபர்ஸ்தானிலே அடக்கம் செய்யக்கூடாது. தொழுகை இல்லாட்டி
அவனுக்கு குளிப்பாட்டாதீங்க, கஃன் போடாதீங்க, ஜனாசா தொழுகை இல்லை, கபர்ஸ்தானம் இல்லை. ஒரு துணையில சுத்தி போற வழியில தூக்கி வீசி இருக்கான். ஏன் முஸ்லீம் இல்லை? முஸ்லிமுக்கு தான் எல்லாம் செய்யணும். அதுதானே? அவரை அழகான முறையில் குளிப்பாட்ட வேண்டும், கஃனிட வேண்டும், முறையான அடிப்படையில் ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும், நல்ல முறையில் அவரை கொண்டு சென்று நல்லடக்கம் செய்ய வேண்டும், அங்கே துஆ செய்ய வேண்டும். இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். யாருக்கு? தொழுகையான முஸ்லிமுக்கு. தொழுகை இல்லைனால் அவன் முஸ்லிமே இல்லை. ஒரு துணியில சுத்தி அப்படியே வீசிட்டு கேட்கிறான். சோர் இல்லை. இதை அமல்படுத்த வேண்டும் ஜமாத்தாரர்கள். அதுதானே? அமல்படுத்தினால்தான் பயம் வரும். ஆஹா, தொழுதாதான் கபர்ஸ்தான் இல்லாட்டி சுடுகாடா? அதுதானே? சுடுகாடா? ஜமாத்துக்கு அவனுக்கு எந்த சம்மதமும் இல்லை. நிக்கானா வரக்கூடாது, எந்த நிகழ்ச்சிக்கும் கூப்பிடக்கூடாது, முஸ்லிமுக்கு மட்டும்தான் அனுமதி என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் எல்லாமே தொழுகெடுப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு என்னுடைய உள்ளத்தில் இடமில்லை என்றால் இந்த ஈமான் இருக்கிற முஸ்லிமே இல்லையே. அதுதானே? பேருக்கு மட்டும் இஸ்லாம் பேரை முஸ்லிமாக வைத்துக் கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க பேர் அபூபக்கர் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பேர் உமர் தான். அலி, உஸ்மான் எல்லாமே இஸ்லாத்துக்கு முன்னாடி அவங்க பேர் அதுதான். யாரும் பேர் மாத்தல, சில சஹாபாக்களை தவிர. ஏன் பேர் மாத்தனா? பேருடைய அர்த்தம் தப்பா இருக்கும். அபூ ஹுரைரா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பேர் அப்துல் ஷம்ஸ், சூரியனின் அடிமைன்னு பேர் வச்சிருந்தாங்க. சூரியனின் அடிமை. ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வராரு. ரசூலுல்லாஹ் அவங்க பேர் என்ன? அப்துல் ஷம்ஸ். அப்துல் ஷம்ஸா? சூரியனின் அடிமை. ஆமா, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா. அடிமை என்பது ரஹ்மானுக்கு மட்டும்தான், உங்க பேரை மாத்துங்கிறாங்க. அந்த சாபி நீங்களும் ஒரு பேர் வைங்க யார சொல்லாங்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் தான் அவர் பேரு. பின்ன எப்படி அபூ ஹுரைரா ஆச்சு? அவருக்கு பூனைனா ரொம்ப பாசதாஸ். பூனைனா ரொம்ப பாசதாஸ். பூனைக்கு பால் கொடுப்பாரு, கறி போடுவாரு, மீன் போடுவாரு, பூனை கூட அப்படியே விளையாடுவாரு, பூனையை பார்த்தா கொஞ்சுவாரு, முத்தமிடுவாரு, ரொம்ப பாசந்தாசி. ஒட்டை ரசூல் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் இந்த சாபி திரும்பவே மாட்டேறாரு. திடீர்னு ரசூல் அபூ ஹுரைரா அப்படின்னா, பூனையின் தந்தையேன்னு கூப்பிட்ட உடனே கூப்பிட்டீங்களா ரசூலுல்லாஹ் அப்படின்ட்டாங்க. ஆமாப்பா, அவனதான் கூப்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ கடைசி வரை அவருடைய பேர் கியாமத்து நாள் வரை அவர் பேர் அபூ ஹுரைராவே ஆயிடுச்சு. ஹதீஸை அறிவிப்பு செய்வதிலே முதலாவது ஃபர்ஸ்ட் அவர் தான். சஹாபாக்களை கேட்பாங்க, அப்துல் ரஹ்மான் நல்ல பேர் வச்சிருக்கீங்க, அபூ ஹுரைரா ரசூலா கடைசியா கூப்பிட்ட பேரு இதுதான். ரசூலா கடைசியா என்ன கூப்பிட்ட பேரு இதுதான், என்னுடைய மௌத் வரை இந்த பேர் தான் இருக்கணும் அப்படின்ட்டான். என்ன பாசம் பார்த்தீங்களா ரசூலா மேல? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு பாசம்! நம்மளும் சொல்ற பாசம் நேசங்கிறோம், ஆனா சுன்னத்துல அதெல்லாம் செட் ஆகாதுங்கிறோம். அதுதானே? சுன்னத்துல அதெல்லாம் செட் ஆகாது பாய்க்கிறோம். இன்ன சொல்ல இந்த பாசம் இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் தடுத்ததை நான் செய்ய மாட்டேன், அதுதான் பாசம். அல்லாஹ்வுடைய ரசூல் எதை செய்ய சொன்னார்கள் அதை நான் செய்வேன், அதுதான் பாசம். அது யார் தடுத்தாலும் சரி, அரசாங்கமே தடுக்கட்டும், தடுக்காது தடுக்கட்டும், நான் செய்வேன். இன்னைக்கு கேரளாவில் பார்த்தீங்களா இல்லையா? ஒரு பெண்மணி ஃபுட்பாலோ வாலிபாலோ விளையாடுறக்கா ஹிஜாபோட போனாங்க. அந்த பிடி சார் எல்லாம் கழட்டிட்டு வா இல்லாட்டி வெளியே போட்டார். அந்த பெண்மணி ஓஹோ அப்படியா, நேர கோர்ட்டுக்கு போனான். நான் இந்தியாவில் வாழ்றேன், என்னுடைய முன்னோர்களை இந்தியாவுக்காக பாடுபட்டு இருக்கிறாங்க, ரத்தத்தை சிந்தி இருக்கிறாங்க, உயிரையே கொடுத்துருக்கிறாங்க. நான் இந்த ஹிஜாபை போட்டு விளையாடுறதுக்கு எனக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி என் ஸ்கூல் பிடி சார் சொல்றாரு. உடனே கோர்ட் என்ன சொல்லிச்சு, உடனே அந்த ஸ்கூலுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. எல்லா மதத்தையும் பின்பற்றி நடப்பதற்கு இந்த இந்தியாவில் முழு சுதந்திரம் இருக்கின்றது, யாரையும் மதத்தை பத்தி வாய் திறந்தீங்கன்னா ஸ்கூலை சீல் வச்சிருவேன் அப்படின்ட்டாங்க. ஸ்கூலை சீல் வச்சிரு, நீ ஹிஜாபோட போய் வாழுமா, எவனோ இதை சொல்ல நேரம் இங்க வா அப்படின்ட்டு கோர்ட்டு. பார்த்தீங்களா? இந்தியாவில் முழு சுதந்திரம் இருக்கு. அதுதானே? இடையில சமீபத்தில் சிறைக்கு சென்ற ஒருத்தர் சொல்றார், ஒரு வாரண்ட போய் சொன்னார், நம்ம நாளைக்கு நான் ஒரு நெஃபீல் நோன்பு வைக்கிறேன்னு சொல்லி. பறந்து நோன்பு இல்லை, நெஃபீல் நோன்பு. அந்த வார்டன் எந்த பிளாக்ல என்ன நம்பர் ரூம்னு கேட்டாராம். இவர் சொல்லியிருக்கிறார் எல்லாம். நைட்டு 2 மணிக்கு வந்து தட்டுறாங்க. இன்னொரு பார்த்து சாப்பாடு, சகரு சாப்பாடு எங்க? ஜெயிலுக்குள்ள. வருதல? ஏன்? இஸ்லாமிய மார்க்கம் அனுமதித்திருக்கின்றது.
டாக்டர் அம்பேத்கர் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு அன்றே எழுதிவிட்டார், முகம்மதியருக்கு தனி சட்டத்தை சிறைச்சாலையிலே இருக்கின்றது, அதை அமல்படுத்துங்கள் காலம் முழுக்க. பார்த்தீங்களா? ஆனா நம்ம அமல்படுத்துறது இல்லை, நம்மள்கிட்ட இல்லை. அதுதானே சகோதரர்களே, பெருமானாருடைய சுண்ணத்தை நாம் கீழ்படிந்து நடக்கவில்லை என்றால் கபரிலே எப்படி பதில் சொல்ல முடியும்? கபரிலே மலக்குமார்கள் கேட்பார்கள், மன் ரப்புக் மா தீனுக் மா நபியுக், உன்னை படைத்தது யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, உனக்கு அனுப்பப்பட்ட நபி யார்? இதற்கெல்லாம் பதில் அங்கே வர வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி, மார்க்கத்தை பின்பற்றி நடக்க வேண்டாமா? எந்த அளவுக்கு கால சூழ்நிலைகள் சகோதரர்களே, கால சூழ்நிலைகள் எந்த அளவுக்கு மோசமாயிருச்சு. சமீபத்தில் சில வாலிபர்கள் எல்லாம் கைது பண்ணாங்க கஞ்சா கேஸ்ல. அதுல வந்த எல்லா பசங்களும் முஸ்லீம் பசங்க. எவ்வளவு பெரிய கை சேதம்! அதுதானே அந்த பாவத்தை தடுக்க வேண்டிய முஸ்லிம் மக்கள், முஸ்லிம் சமூகம் அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றது. கஞ்சா கேஸ்ல அரசு பண்ணியிருக்கிறாங்க 7-8 பேர்த்த முஸ்லிம் முஹல்லால வச்சு. எவ்வளவு பெரிய கை சேதம்! பெற்றோர்கள் இன்னும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதுதானே பெற்றோர்கள் மக்களுக்கு இன்னும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். காசு காசு போய் சம்பாதி. அதுதானே காசு போய் சம்பாதி. கட்டாயமாக பொருளாதாரம் வேண்டும் சோழர்களே, மாற்று கருத்து இல்லை. ஹலாலா சம்பாதிங்க, அல்லாஹ் பரக்கத்து வச்சிருக்கிறான். அதுதானே ஹலாலா சம்பாதிங்க, அது அல்லாஹ் தஆலா பரக்கத்தையும் அமைதியும் வச்சிருக்கிறான். நீங்க ஹராமா சம்பாதிச்சு பாருங்க, பரக்கத்து கிடையாது. எத்தனையோ பேர் வட்டிக்கு வீட்டை வாங்கி கட்டி, வீட்டை வாங்கி வீடும் இல்லை, வீடு இப்ப கையில இல்லை, எல்லாம் பேங்க்கார பிடிக்கி போயிட்டாங்க. பாக்குறோமா இல்ல? நடக்கும், வாழ்நாளே நடக்குது. கெட்டதுக்கு முன்னாடி நம்ம சொல்றோம் வேண்டாம் இல்ல, மனைவி சொல்லுது, சொந்தக்காரங்கெல்லாம் வந்தா கேட்கறாங்க, சொந்தக்காரங்க வந்து கேட்கறாங்க. இப்ப சொந்தக்கார வீட்டுல போய் இருக்க முடியுமா? சொன்ன சொந்தக்கார வீட்டுல போய் ஜாமான்லாம் ஏற்றி வைக்க முடியுமா? வருதானே சாப்பிட்டமா ஓடிட்டே இரு அப்படின்ட்டு சகோதரர்களே, பாத்தீங்களா? ஹராம் என்றால் மன நிம்மதி, ஹராமிலே மன நிம்மதி இல்லை. அது வட்டியா இருக்கட்டும், கஞ்சாவா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க அல்லாஹ் தர்ற ஹலாலை வச்சு இபாதத் செஞ்சு குடும்பத்தை நடத்தி பாருங்க. அது அல்லாஹ் தஆலா பரக்கத்தை, மன அமைதியை வைத்திருக்கிறான். சொல்ல மன அமைதி அதுதானே, பரக்கத்தையும் மன அமைதி தான். அதுதானே அதான் அல்லாஹ் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் மன அமைதி கிடைக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய தான் இருந்தான். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய தான் இருந்தான். ரசூலுல்லாஹ் அவங்க காசு கொடுப்பாங்க, வச்சுக்க சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். அவங்களுக்கு அதுல ஒரு மன அமைதி, மன நிம்மதி கிடைத்தது. சோழர்களை எந்த அளவுக்கு நம்முடைய மரணத்தை நாம் நினைக்கிறோம் என்பதை நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். ஒரு நாள் நிச்சயமா போயிடுவோம், ஒரு நாள் நிச்சயமாக சென்று விடுவோம், ஒரு நாள் நம்மை அடக்கம் செய்து விடுவார்கள். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த நாள் என்பது யாருக்குமே தெரியாது. எந்த நாள் வரும் யாருக்கும் தெரியாது. அந்த நாள் வருவதற்கு முன்பதாக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன தயாரிப்பு? அல்லாஹ்வுடைய அன்பை அடைகின்ற தயாரிப்பு. அல்லாஹ்வுடைய அன்பை அடைகின்ற தயாரிப்பு. அல்லாஹ்வுடைய அன்பை நம்ம அடைஞ்சிட்டோமா? இன்னைக்கு காலையிலிருந்து இப்ப வர அல்லாஹ்வுடைய அன்பை அடைகிற வேலைகளை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய அன்பை அடைகிற வழிகள்ல என்ன நம்ம செஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. காலையில் ஃபஜ்ர் இருந்து இப்ப வர அல்லாஹ் விரும்புகின்ற எந்த அமலை நாம் செய்திருக்கின்றோம்? வக்துக்கு தொழுது வந்தா அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான். ஃபஜ்ருக்கு வந்தமா சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் ஒரு டைம் சொன்னா அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான். இந்த அமலை நம்ம செஞ்சோமா? ஏழைகளுக்கு உணவளிச்சு அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான். இதை செஞ்சோமா? அல்லாஹ் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தால் அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான். இதை செஞ்சோமா? அல்லாஹ்வுடைய பாதையிலே வாழ்ந்துட்டு இருந்தா அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான். இதை செஞ்சோமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் மீது நீங்கள் அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள். ஃபஜ்ர்ல இப்போ வர எத்தனை ஸலவாத் சொல்லி இருப்போம்? எத்தனை ஸலவாத் சொல்லி இருப்போம்? எவ்வளவு நேரம் கிடைச்சது? அந்த நேரத்தில் எதுல கழிச்சோம்? சில பேர் எப்படி தெரியுங்களா, வெள்ளிக்கிழமை இபாதத்து ஃபுல்லா, சனி ஞாயிறு ஃபுல்லா ஹராம். பார்க்கணுமா இல்லையா? வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு நேரமா வர்றது, திக்ர் செய்யறது, ஸலவாத் சொல்றது. சனி ஞாயிறு வீட்டுக்குள்ள உட்காந்து படம் பார்க்கறது, சவுண்டு கம்மியா வச்சுட்டு, சவுண்டு தெரிஞ்ச பக்கத்தில் இருக்கிற காரி துப்பிடுவான்னு சொல்லிட்டு நீ சவுண்டு கம்மி விடலாம் அப்படின்னு இது பண்றது, காது படம் பார்க்கறது. உன் பெண் டிரைவ் இணையத்தி இருக்கிற, உன் பெண் டிரைவ் இணையத்தி இது முடிஞ்சோட அடுத்து நீங்க தான் போடணும், ரெடியா உட்காந்துருக்கு. பார்க்கணுமா இல்லையா? சில வீடுகள்ல ஹோம் தியேட்டர்,
சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் இங்கே பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு சகோதரர் ஒரு வீடு ஓப்பனிங்க்கு எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கிறார். போன எல்லாம் சொன்னாங்க, மாஷா அல்லாஹ், இந்த ஹோம் தியேட்டர் வந்து வேண்டாப்பா, இதை எடுத்துரு சொல்லியிருக்கிறார். அவரு சரி சிரிச்சு எல்லாத்தையும் அனுப்பிச்சாச்சு. எல்லாம் சொல்லிக்கிறாங்க எடு. அவருக்கு மனசே இல்லை எடுக்கிற. என்னாச்சு தெரியுமா? சில நாட்களிலேயே அந்த வீட்டை விற்க வேண்டிய சூழலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விட்டான். பார்த்தீங்களா? அதான் வீட்டிலே குர்ஆன் ஓதப்பட வேண்டும், வீட்டிலே மார்க்கத்தின் சத்தம் கேட்க வேண்டும். ஹராமின் சத்தம் ஓடிவிட்டது என்றால், அந்த வீட்டிலே மலக்குமார்கள் இறங்கவில்லை என்றால் அந்த வீட்டிலே பரக்கத்து இருக்குமா? அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்றதோ தன்ஃபிரு ஷைத்தான், அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் ஓடி விடுகிறான் என்றார்கள். இன்னைக்கு வீடுகளிலே குர்ஆன் ஓதப்படுகின்ற வழக்கம் இடத்திலே நம் வீட்டில் ஏற்படுத்தி வச்சிருக்கிறோமா? வீட்டுக்குள்ள போனவுடனே கதவு தட்டினே நீ போய் தோற ஒரே சட்டையா இருக்கு. எல்லா கையில் இது வாங்கி கொடுத்துருக்கீங்க, சொல்லுங்க, உனக்கொண்டு என்னது எல்லாத்து கையிலையும் போடு. அது யாருக்கு கிடைக்கல அவ உட்காந்து டிவி பார்ப்பா. ஷிஃப்ட் மாறும்போது அவ கை போக மாறிட்டே இருக்கிறது. வீட்டுக்குள்ள போனோம்னு சொல்லணும், குர்ஆன் ஓதுங்க, இந்த உனக்கு 50 ரூபா, நீ அந்த சூறா ஓது, இந்த உனக்கு 100 ரூபா, நீ இந்த சூறா ஓது சொல்ல. இதெல்லாம் ஏற்படுத்த வேண்டாமா? எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. நேரம் பிடித்து விட்டது. எதை கேட்டோமோ பேசினோமோ அதை விட மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு அன்னி வ அன்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு கான கஃபாரா. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين وبعد. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, நம்ம மீது பாசம் நேசம் கொண்டு நம்முடைய ரப்பு இருக்கின்றானே, அவன் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அல்லாஹ் இருக்கின்றானே அவன் ரஹீம், மிக கருணையாளன். அல்லாஹ் இருக்கின்றான் அல் வதூத், நம் மீது மிக பாசம் வைத்திருக்கிறான். நம் மீது பாசம் நேசத்தில் அவன் சொல்கிறான், நீ என்னுடைய சொந்த சொர்க்கத்திற்கு சொந்தக்காரனாக ஆகிவிடு, நரகத்திற்கு நீ வந்து விடாதே என்று அல்லாஹ் தஆலா நம் மீது வைத்த நேசம். எப்படியாவது சொர்க்கத்தை நாம் அடைந்து விட வேண்டும் சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய அன்பை அடைகின்ற வழிகளை நோக்கியே சென்று கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய லட்சியம், குறிக்கோள் என்பதும் சொர்க்கம் என்றே நாம் வாழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னார்கள், ஒரு அடியாருக்கு சொர்க்கத்திலே ஒரு பாதத்திற்கு அளவிற்கு இடம் கிடைப்பது என்பது இந்த முழு துனியாவை விட சிறந்தது என்றார்கள். ஒரு அடியாருக்கு சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவு இடம் கிடைப்பது என்பது இந்த முழு துனியாவை விட சிறந்தது என்றார்கள். ஒரு அடியாருக்கு சொர்க்கத்திலே ஒரு அம்பு அளவிற்கு இடம் கிடைப்பது என்பது இந்த முழு துனியாவை விட சிறந்தது என்றார்கள். கடைசியாக சொர்க்கத்திற்குள் நுழைகின்ற அந்த அடியாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முழு துனியாவை விட சிறந்த இடத்தை சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு தருகிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த சொர்க்கத்திற்கு நாம் சொந்தக்காரர்களாக ஆக வேண்டாமா? இபாதத்துகளை நாம் எடுக்க வேண்டாமா? எப்படி ஜும்ஆவிலே மஸ்ஜிதை நிறைத்து வைத்திருக்கின்றோமோ அதே போன்று ஃபஜ்ரிலே நாம் நினைக்க வேண்டாமா? அஸரிலே நினைக்க வேண்டாமா? மக்ரிப் இஷாவிலே நாம் நினைக்க வேண்டாமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஷஅபானுடைய ஃபர்ஸ்ட் நாள்ல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம் முடிந்தவுடனே புனித ரமலானை நாம் அடைய இருக்கின்றோம். இந்த மாதம் வந்தவுடனேயே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நோன்புகளை வைப்பார்கள். எதற்காக? ரமலானுடைய மாதத்திற்கு தயாராக வேண்டும் என்பதற்காக நாமும் பயிற்சி எடுக்க வேண்டும் சகோதரர்களே. அந்த சுன்னத்தான நோன்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த மாதத்தில் அதிகமான நோன்புகளை வைத்தார்களோ அதை போன்று நாமும் வைக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்திக்கட்டும், நாளை மறுமையிலே வெற்றி அடைவதற்காக இன்ன நற்காரியங்களை செய்து வைத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து வாழுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அல் ஹஷ்ர் என்ற அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்கள், ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. ரமலானிலே சிறப்பான முறையில் இபாதத் செய்கின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக. நாளை
வறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அனைத்து நபிமார்களுக்கும் மத்தியிலும் அருகில் அமருகின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நமது பெற்றோர்கள், நமது மனைவி மக்கள், நமது குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் தருவானாக. நரகத்திலிருந்தும் கபருடைய அதாபுகளிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நமது மனைவி மக்கள், நமது பெற்றோர்கள், நமது குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. காஸா மக்களுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா உதவியும் பாதுகாப்பையும் வழங்குவானாக. இன்னும் உலக முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ, சிரமப்படுகின்றார்களோ அவர்கள் மீதும் நம் மீதும் ரஹ்மத் என்ற அருளை அல்லாஹ் தஆலா பொழிய செய்வானாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரைவாக முஸ்லிம்களுடைய கரங்களில் கொடுப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.